ஹலோ ஆர்மீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி வந்து இட்ஸ் நாட் பர்மனெண்ட். ஸோ லாஸ்ட் பார்ட் என்ன பார்த்துப்போம் அப்படின்னா, யாரோ ஒரு பர்சன் வந்து டேவை வந்து கரடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மிஸ் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டே அப்படியே திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்த்துட்டு அந்த பர்சன் கிட்டே போகிறான். ஹென்போ, உன்ட்ட எத்தனை தாட்டி சொல்லியிருக்கேன் இப்படி ஹாஸ்பிட்டலில் என்னை கூப்பிட்டாதுன்னு. அப்படி கூப்பிட்டா தானே நீ திரும்புவ, அதனால தான் அப்படி கூப்பிட்டேன் உனக்கு அப்படின்ட்டு அவன் அடிக்கிறான். டே வலிக்குதுடா. சரி, வார்டில் இல்லாமல் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க நீ? இல்லை, சும்மா ரூம்லேயே இருக்க போர் அடிச்சதா? அதான், உன் கண்டிஷன் என்னன்னு உனக்கு தெரியும்ல, அப்போ எதுக்கு வெளியே சுற்றிட்டுருக்க நீ? சும்மா கண்டிஷன் ஞாபகப்படுத்துறது கிடையாதையே. நானே எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போ தான் நிம்மதியாக இருக்கேன். அது கூட உனக்கு பிடிக்கலையா? சும்மா ரூமில் ட்ரிப்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் வாசனையே எனக்கு பிடிக்கல. எப்படா இங்கேருந்து போவோன்னு இருக்குது. ஆனால் ஒரு பக்கம் உன்னை விட்டு போகக்கூடாதுன்னு தோணுது அப்படின்ட்டு கண்ணடிக்கிறான். என்போ, வர உனக்கு ஃப்ளர்ட்டிங் ரொம்ப அதிகமாகிடுச்சு போல். ஆமாம், இதான் என் பாய் ஃப்ரெண்ட் ஆச்சே, ஆனால் அப்படி தான் இருக்கும். ஏன் சொல்ல மாட்டேன். சரி, டேப்லெட்லாம் போட்டியா? போட்டேன். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். டெஸ்ட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்களே, டெஸ்ட்லாம் எடுத்துக்கிட்டே சமத்தா? எடுத்துக்கிட்டேன்டா. எனக்கு ஒரு முத்தம் கொடுத்தீங்கன்னா நான் இங்கேருந்து போவேன். இங்கெல்லாம் இருக்கிறது உன் கண்ணுக்கு தெரில, இப்படியா வந்து முத்தம் கேட்ப? போ ஒழுங்கா சமத்தா போய் ரூமில் படுத்து தூங்க போ. இப்போ தானே உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன் ரூமில் இருக்க பிடிக்கலடா கரடின்னு. மறுபடியும் எதுக்கு ரூமுக்கே போக சொல்கிறேன் நீ? என்போ, சொல்கிறது கேள்றா. போ. நான் ரூமுக்கு போனால் கிஸ் தருவியா? மேபி அப்படின்ட்டு அங்கேருந்து அப்படியே நம்மகிட்டே போயிடுறான் சுவிட்சிக்கிட்டு. ஓய், மேபின்னா என்னடா அர்த்தம்? மேபினா மேபி நாட் அப்படின்ட்டு அங்கேருந்து போகிறான் சிரிச்சுக்கிட்டு. ஸோ என்போவும் ரூமுக்கு அப்படியே போயிடுறான். ஸோ இந்த சைடு ஜேகே நல்லா குப்புறக்கு அடித்து தூங்கிட்டு இருக்கான். ஸோ ஹான் தான் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கான், ஆனால் எந்திரிக்கவே இல்லை அவன். ஸோ ஹானு இவன் எந்திரிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு வந்துடுறான். ஸோ ஜே தான் அப்படியே வேகமாக வந்து ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான். அங்கிள், ஜே இன்னும் எந்திரிக்கலையா? அவன் எங்கே எந்திரிச்சாரு? தூங்கிக்கிட்டே தான் இருக்காரு. ஏன்னா அவர் தான் எப்போயுமே ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுவார், ஆனால் இப்போல்லாம் ரொம்ப குடிச்சிட்டு தூங்கிட்டாரு தெரியுமா? நானே எவ்வளவோ எழுப்பினேன், எனக்கு இந்த டை கூட கட்ட தெரில, கட்டி விடுங்க மாமான்னு எழுப்பினேன், எந்திரிக்கவே இல்லை அங்கிள். சரிவா, நான் கட்டி விடுறேன் அப்படின்ட்டு அவன் அந்த டையை கட்டி விட்டான். எவ்வியோ அங்கிள். சரி, சாப்பிட்டியா? அவர் இல்லாமல் நான் இன்றைக்கி சாப்பிட்ருக்கேன். இன்றைக்கி ஒரு நாள், இன்றைக்கி ஒரே ஒரு நாள் அங்கிள் கையால் சாப்பிடுவேன். நாளையிலேருந்து ஜங்குக்கு மாமா உன்னை கூட்டி விடுவாராம். உண்மையாவா? ஏன் இன்னைக்கு இல்லையா? அந்த நாய் சரியில்லை, நான் நாளைக்கு திருத்திடுறேன். இப்போ போய் சமத்த சாப்பிட்டு இதோ அங்கே நிற்காருல பிஏ, அவர் கூட காரில் ஏறி போவியாம். ஓகே? சரி. ஜிமன் அங்கிள் எங்க காணோம்? அவன் எங்கேயோ பொறுக்கிட்டு இருப்பான். நீ போ, நான் ஈவினிங் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் பார்த்துக்கு. ஓகே? உண்மையாவா? உண்மையாதான். ஓகே ஹான் மாமா அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து ஓடிடுறான். ஸோ ஜங்குக்கு நல்லா குடிச்சிட்டு குப்பரை கடிச்சு படுத்து வந்துங்கிட்டு இருக்கான். ஸோ ஹானுக்கு பார்க்கும்போது ரொம்ப கோவம் வருது. எருமை எந்திரா அப்படின்ட்டு போட்டு எட்டி உதைக்கிறான். அவன் அப்பயும் எந்திரிக்கல. இந்த நாய அப்படின்ட்டு மூஞ்சில் தண்ணி ஊற்றி எழுப்புறான். மயிறு, காலாங்காலத்தில் உனக்கு என்னடா பிரச்சனை? ஜலக்கிரீடை பண்ணி எழுப்புறேண்ணா உன்னை அடுத்து வச்சிரும் பார்த்துக்கோ. ஜேவை ஸ்கூலுக்கு கூட அனுப்பாமல் என்னடா பிடிங்கிட்டு இருக்க நீ? அப்படி உனக்கு தூக்கம் கேட்குதா? வர அந்த டேப்பாயில் நினச்சி நீ ரொம்ப கெட்டு போயிட்ட. நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். தெழுகாதரா, அதனால் இல்லை, ஒரு மாதிரி அப்செட்டாக இருந்துச்சு, பிடிச்சேன். அந்த அப்செட்டுக்கு ரீசன் யார் நான் சொல்லிட்டா? 6 வருஷமாக இப்படி தான்டா இருக்கேனா? நீ ஒழுங்கு மரியாதையா உருப்புற வழியை பாரு. ஒரு சம்பவம் ஆயிடுச்சு மச்சான். என்ன ஆயிடுச்சு? டீலிங் பேச ஒரு இடத்துக்கு போகணும். அங்கே பேச்சு வைக்கல, ஜிமன் மேலே கை வச்சிட்டானுங்க. எது? யார்? ஆப்போசிட் கம்பெனி தான், யாரையாம. அவனுங்க கூட நீ ஏன்டா டெண்டர் எடுக்க போனேன்? நான் எங்கடா போனேன்? இந்த ஜிமன் பைத்தியக்காரனாய் தான் போகலான்னு இழுத்துட்டு போனான். ஆப்போசிட் கம்பெனினா ஆப்போசிட் கம்பெனி இல்லை,
அங்கே வேலை செய்கிற எம்ப்ளாய்க்கு தான். அவன் வேறு கம்பெனியில் தூது போயிருக்கான். அந்த கம்பெனியில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து டீலிங் பேச கூப்பிட்ருக்காங்க. அதனால தான் போனோம். ஆனால் போன இடத்துல சிமெண்ட் மேலேயே கை வச்சிட்டானுங்க. தாய் உணவுல இது வரேன் அப்படின்ட்டு ஜேகே அப்படியே எழுந்திரிச்சு ரெடியாக போயிட்டான். ஸோ ரெடி ஆகிட்டு அப்படியே கீழே வரான். ஆடா அவனுங்கிட்ட போய் ஒரு கை பார்த்துட்டு வந்துடுறான். நான் தைரியம் இருந்தா சிமெண்ட் மேலேயே கை வச்சுருப்பானுங்க. கேட்க ஆள் இல்லைன்னு நினச்சானுங்களோ. வா எங்கடா போகிற மயில், எங்கே போகிற? இது ஒன்றும் காலேஜோ ஸ்கூலோ இல்லை. நீ இப்போ ஒரு சிஇஓ, நான் ஒரு சிஇஓ, ஜிம்மன் ஒரு சிஇஓ. இப்போ நம்ம எது பண்ணாலும் ஹெட்லைனை நம்ம தான் வந்து நிற்போம். அதுவும் நீலாம் நம்பர் 1 சிஇஓ இன் கொரியாவில். எதுவும் தப்பாக பண்ணிடாது. இதுக்கு தான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் உங்ககிட்ட எதுவும் நான் மறைச்சது இல்லைல்ல, அதான் எனக்கு மறைக்க தோணலை. ஒருத்த அதுக்கு சும்மா இருக்க சொல்கிறியாடா? என்னாலாம் சும்மா இருக்க முடியாது, எனக்கு ஒரு கை பார்த்துட்றேன் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். ஸோ ஹானும் வேணாண்டான்ட்டு பின்னாடியே போகிறான். டேய் இந்த கம்பெனி தானே மச்சான், சொன்னால் கேளு, வேணாண்டா எனக்கு வேணுண்டா அப்படின்ட்டு நேராக அந்த பர்சனோட அந்த கேபினுக்கு தான் போய் அவன் பாட்டுக்கு கால் மேலே கால் போட்டு சேரில் உட்காந்துருக்கான். ஹே மிஸ்டர், யார் நீ? ஓ என்ன யாருன்னு தெரியலையா அப்படின்னு திரும்புகிறான். ஜங்குக், நீயா? நீ என்ன என் கம்பெனியில் பண்ணிகிட்ருக்க? அதை நான் கேட்கணும் மயிலே, நான் கேட்கணும். ஏதோ ஒன்று உன் கம்பெனியில். இந்த கம்பெனியை வாங்கி 10 நிமிஷம் ஆச்சு. வாட்? என்னோட சைன் என்னோட இதெல்லாம் எல்லாமே எப்படி நீ வாங்கலாம்? என்கிட்டே வந்து உருட்டிகிட்ருக்கியா நீ? ஏண்டா ஒருத்தன் மேலே கை வைக்கும்போது அவன் யார், அவன் பேக்ரவுண்ட் என்ன எல்லாமே தெரிஞ்சு கை வைக்கணும், புரியுதா? யாரை கேட்டு என் ஜிம்மன் மேலே நீ கை வச்ச? சொல்லு, யாரை கேட்டு கை வச்ச? அவன் யாருன்னு நினச்ச? என்னோடய ஃப்ரெண்டுடா, அவனுக்காக என்ன வேணால் நான் பண்ணுவேன். உங்கள் பலார்னு ஒன்று விட்டியாமே, லிப்ஸில் வர ரத்தமா, அதை பார்த்து நக்கெல்லாம் சிரிச்சுட்டு போனியாமே. என்னால் சும்மா இருக்க முடியாதுல்ல, அதான் உன் கம்பெனி 10 நிமிஷத்தில் வாங்கிட்டேன். இனிமேல் இது உன் கம்பெனி இல்லை, என் கம்பெனி. மூடிட்டு வெளில போ ஜங்குக், நீ தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு அவன் அடிக்கலான்னு வரும்போது ஒரே பஞ்ச் தான், கீழே போய் விழுந்துடுறான். இதை பாரு, என்கிட்டலாம் வீர விஷயம்லாம் ஒர்க்கவுட்டே ஆகாது. என்னை கம்பெனி விட்டு வெளில போக சொன்னேன், புரியுதா? இப்போ ஆஃப்டர் நீ ஒரு பிச்சைக்காரனாய், அவ்வளோதான். வேறு யாருக்கும் இந்த கம்பெனி கொடுப்பனே தவிர மறுபடியும் இந்த கம்பெனி உங்ககிட்ட வரும்னு எக்ஸ்பெக்ட் கூட பண்ணாது. கெட் அவுட், இது என் கம்பெனி அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறான். ஸோ அவனுக்கா வெறியாக வருது. ஜங்குக், நீ எல்லா மாதிரி போயிட்டுருக்க, டே வெளில போடா அப்படின்ட்டு பிடிச்சி தள்ளி விடுறான். ஸோ அவன் ஒரு கிளாஸ் எடுத்து ஒரு மாதிரி ஜங்குக்கோட கையிலே அடிச்சிடறான். ஸோ ஃபுல்லாக ஜங்குக் கையிலேருந்து ப்ளட்டாக வருது. ப்ளட்டை பார்க்க வச்சிட்டேன்ல நீ, சும்மா விடுவான்னு நினைக்கிற அப்படின்ட்டு போட்டு துவச்சிட்ருக்கான். ஸோ துவச்சி தான் வெளியில் தூக்கி போடுறான். ஸோ இந்த சைடு ஹானு, டீ மச்சான் என்னோட கையெல்லாம் இது, சண்டை நான் வந்து சில காயெல்லாம் வரதாண்டா செய்யும், என்னென்னு போட்டால் சரியாயிடும். இப்படி எத்த மயிறு சின்ன விளாட்றியா? நான் தான் சொன்னேன்ல நம்ம பெரிய சிஇஓட அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டு. காலேஜில் பண்ண ரவுடிஸ் எல்லாம் இங்கே செல்லாதுடா. என்ன இங்கே ஏதாவது நியூஸ் எதாச்சா, இல்லை நியூஸ் எதாவது கேட்டாச்சா? ஒன்றும் ஆகலைல்ல, சிம்பிளாக முடிச்சிட்டேன்ல, விடுறா சும்மா கத்திட்டு இருக்காது. ஓ வா ஹாஸ்பிட்டல் போகலாம். டேய் நான் வரலடா, மயிறு போடா அப்படின்ட்டு ஹான் நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறான். ஸோ டே வேலை செய்கிற அதே ஹாஸ்பிட்டல் தான். ஸோ டே எமர்ஜென்சி வார்டில் தான் எப்பயும் போல் ஒர்க் பார்த்துட்ருக்கான். ஸோ அப்போது ஜங்குக்கு கூட்டிகிட்டு ஹான் தான் அப்படியே வந்துட்டுருக்கான். ஸோ ஒரு பெட்டில் வந்து டேவை படுக்க வச்சுட்டு, டே எங்கே இரு, ஒரு ஃபோன் கால் வருது, பேசிட்டு மட்டும் வந்துடுறேன். இதோ அங்கே ஒரு நர்ஸ் வராங்க, அவங்கக்கிட்ட நான் சொல்கிறேன், அவங்க ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. சரி எதுக்குடா இதெல்லாம், மூடிக்கிட்டு உட்காரு அப்படின்ட்டு ஹானும் அந்த நர்ஸ்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவன் ஃபோன் பேச அப்படியே வெளியில் போயிடுறான். ஸோ ஹான் ஃபோன் பேசிக்கிட்டே அப்படியே வரும்போது யாரோ ஒருத்தர் இடிச்சிட்றான். ஸோ அவனும் ஓ ஷிட் சாரி
அப்படின்ட்டு பார்க்குறான். ஸோ அங்கே யாரையோ பார்த்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஷாக்காகி நின்றுட்டுருக்கான். ஸோ இந்த சைடு ஜங்குக் ஒரு மாதிரி வலியில் உட்காந்துட்ருக்கான். என்னதான் வலி இல்லை வேணாம் அப்படின்னு சொன்னாலும் ஸோ கிளாஸ் ஹெவியாக கையில் போட்டிருக்கோம். ஸோ அங்கங்கே குத்தி ஒரு மாதிரி இருக்குது கை. ஸோ அங்கே இருக்க நர்ஸும் ஒரு நிமிஷம் இருங்க, இது பார்த்தா ஹெவி இன்ஜுரி மாதிரி இருக்குது, நான் போய் டாக்டரை கூப்பிட்டு வரேன் அப்படின்ட்டு அந்த நர்ஸும் அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ அவன் வழியில் கண்ணை மூடிட்டு ஒரு மாதிரி அப்படியே உட்காந்துருக்கான் தலையில் கை வச்சுட்டு. ஸோ அப்போது டே தான் அங்கே வரான். ஸோ வந்து என்னாச்சு அப்படின்ட்டு கேட்குறான். ஸோ இந்த வாய்ஸை கேட்டதும் அவனுக்கு ஒரு மாதிரி ஏதோ ஃபீல் ஆகுது. ஸோ லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். கண்ணை முன்னாடி டே தான் நிற்கிறான். அவன் வேறு எப்போ பார்த்தாலும் கண்ணால் வந்து சாவடியான். வழியில் இருக்கும் போதுங்களா கண்ணால் வந்து சாவடிப்பு, செய் தூரப்போ அப்படின்ட்டு மனசுலேயே நினைக்கிறான். கண்ணை விட்டு மறையம் அடிக்கிறானே, கண்ணெல்லாம் தேய்ச்சிட்டு டாக்டர் அவர் சொல்லு அப்படின்றான். ஹலோ மிஸ்டர், நான் டாக்டர் தான், கேம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ இவ்வளோக்கா ஷாக்கு. வாட் நீ ஏ பால்புட்டி அப்படின்ட்டு ஒரு மாதிரி இப்படி ஷாக் ஆகிட்டு பார்க்குறான். ஹலோ மிஸ்டர், எதுக்கு இப்படி கத்துறீங்க, என்னாச்சு, கையை காட்டுங்க அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு ஒரு மாதிரி கேஷுவலாக ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கான். ஹெவி இன்ஜுரி மாதிரி தான் இருக்குது. ஸோ உள்ளெல்லாம் கிளாஸ் குத்திருக்கு. ஸோ இருங்க அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கான். ஸோ ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி ரொம்ப ஃபேஸ் ஆகி அப்படியே தேவையே பார்த்துட்ருக்கான். ஸோ 6 வருஷம் ஆச்சு, அவன் மெமரிஸ் அவன் கூட இருந்திருக்கும். ஸோ அதே நினச்சிட்டு ஒரு மாதிரி இப்படி உட்காந்துருக்கான். பால்புட்டி, ஏய் என்ன தெரியலையா உனக்கு? யார் பால்புட்டி, யாரை கூப்பிட்டுட்ருக்கீங்க? நான் தான் சொன்னேன்ல, நான் டாக்டர் கிம் தயாங்கிட்டு, உங்களுக்கு புரியலையா? கையை கொடுங்க அப்படின்ட்டு அவன் பாட்டு கேஷுவலாக அந்த ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கான். ஏய் சத்தியமாக எனக்கு தெரியலையாடா, அதுக்குள்ளே என்னை மறந்துட்டியா? உண்மையாகவே என்னை மறந்துட்டியாட்டே? டேய் நான் தானே ஜங்குக், உனக்கு தெரியலையா? மிஸ்டர், கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னால் ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக பார்க்க முடியாது, அப்புறம் உங்களுக்கு தான் ப்ராப்ளம் அப்படின்ட்டு அவன் ஐஸை பார்த்து சொல்கிறான். அவன் கண்ணில் கொஞ்சம் கூட அந்த ஜேகேவை பார்த்து அந்த ஃபீல் எதுவுமே இல்லை. ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது, இது நம்ம டே தானா அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த லுக்கு. இது உண்மையாகவே நம்ம டேவா? எப்படி இப்படி மாறிட்டானா, இல்லை என்னை மறந்துட்டானா? டே உண்மையாக என்ன ஞாபகம் இல்லையா? ஹலோ மிஸ்டர், சும்மா எதையும் கேட்டுட்ருக்காதீங்க. உங்களுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பார்க்க வேணாமா? உங்களை எனக்கு தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் எப்போ தான் உங்களை பார்க்குறேன் அப்படின்ட்டு அவன் ஸ்ட்ராங்காக சொல்லிடுறான். ஸோ ஜங்குக்கு இது ஒரு மாதிரி டவுட்டாகவே இருக்குது. இருந்தாலும் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்கி போய் அப்படியே பார்த்துட்டே இருக்கான் டிவியே. அவன் ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் அவன் பாட்டுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து முடிச்சுட்டு 1 வீக் கழித்து ட்ரெஸ்ஸிங்க்கு வாங்க, ஸோ நான் கட்டை மாற்றி விட்டுறேன். இல்லைனா உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு போகலாம். நர்ஸ், ப்ரிஸ்கிரிப்ஷன். ஓகே டாக்டர் அப்படின்ட்டு அவனும் மெடிசன்லாம் எழுதி கொடுக்குறான். ஸோ இதெல்லாமா பெயின் கில்லர், ஸோ போட்டுக்கோங்க அப்படின்ட்டு அவன் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நர்ஸ் ஓடி வராங்க. டாக்டர் டாக்டர், எதுக்கு இப்படி ஓடி வர, என்னாச்சு? சார் என்வுக்கு என்னாச்சு? என்வுக்கு பிளட் வாமிட் எடுக்கிறான். இரு நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து தெரிச்சு ஓடுறான். ஸோ ஜங்குக்கு இதை பார்த்துட்டு அவனும் பின்னாடியே போகிறான். ஸோ இந்த சைடு அப்படியே ஹானை பார்த்தா அவன் ஒரு பர்சன் அடிச்சிருப்பான்ல. ஸோ அப்படியே ஷாக்கில் பார்த்துட்ருக்கான். நீ ஹான், நீயா நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்ட்டு ஹானை பார்த்து கேட்குறா ஜெனி. ஏய் எப்படி இருக்க? இருக்கேன் ஏதோ, நீ எப்படிங்க? நான் இங்கே தான் ஒர்க் பண்ணுறேன். இங்கேயா? உன்னை அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை, இப்போ தான் பார்க்குறேன். நானும் உன்னை அது பக்கம் பார்க்கவே இல்லை, இப்போ தான் பார்க்குறேன். பரவாயில்லையே, உன்னை விட இப்போ ரொம்ப ஹேண்ட்ஸம் ஆகிட்டேன் அப்படின்ட்டு ஜெனி சிரிச்சிட்டே சொல்கிறா. ஸோ ஹானும் பார்த்து அப்படியே இருக்குது, அப்படி தான் இருக்குது, ஹேண்ட்ஸமாக மாறிட்டேன்
எப்படி இருக்க? ஃபைன், நல்லா இருக்கேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட் காஃபி சாப்பிட்டே பேசலாமா அப்படின்ட்டு ஜெனி கூப்பிட்றா. ஸோ நானும் சிரிச்சுட்டு அவ கூட அப்படியே போகிறான். ஸோ இந்த சைடு அப்படியே ஜங்குக் அந்த ரூமுக்கு முன்னாடி வெளியில் நின்று அப்படியே பார்த்துட்ருக்கான். ஸோ அங்கே இவன் தான் என்பு தான் பெட்டில் வாமிட் எடுத்துகிட்ருக்கான். ஸோ அப்படியே அதை பார்த்துட்டு என்பு ஒன்றும் இல்லை சரியா, ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன். ஏன்டா எனக்காக இப்படி பதற? சாக போகிறேன் தானே, விடு. உன்னை நான் சாக விட மாட்டேன்டா, நான் சாக விட மாட்டேன். ஒன்றும் இல்லை சரியா, சரியா போயிடும். நர்ஸ், அந்த இன்ஜெக்ஷன். ஓகே டாக்டர், 2 ml. அப்படின்ட்டு அவன் ட்ரிப்ஸில் அப்படியே போட்டு விடுறான். கொஞ்ச நேரம் 5 minutes வலி இருக்கும், அதுக்கப்புறம் சரியாக போயிடும். இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், ஒன்றும் இல்லை. வலிக்குதுடா, விடுறா, நான் போகிறேன். நான் அவ்வளோ சீக்கிரம் நான் போக விட மாட்டேன்டா, தேவையில்லாமல் பேசுகிறேன். வேணாம், இப்பெல்லாம் பேசாத டே அப்படின்ட்டு அவனோட அப்படியே இவனோட ஃபோர்ஹெட் அப்படியே ஒரு மாதிரி தடை கொடுத்துட்டே இருக்கான். அப்படியே அவன் சின்ன பிடிச்சிட்டு, என் லைஃப்பில் கிடச்ச ஒரே ஹாப்பினஸ் நீ மட்டும்தான்டா. டேய் இப்போலாம் பேசாதடா. நீ எப்படி கேட்பல, ஐ லவ் யூ. ரொம்ப லவ் பண்ணுறேன், தயவு செஞ்சு ப்ளீஸ் இன்னும் 5 minutes மட்டும்தான், இப்படி தான் இருக்கும், ஒன்றும் ஆகாது அப்படின்ட்டு அவன் கையை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி அவனை கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்ருக்கான். ஸோ ஒரு 5 minutes கழித்து அவனும் அப்படியே ஒரு மாதிரி மயக்கமாயிடுறான். ஸோ தூங்கிடுறான். ஸோ டேக்கு ஒரு மாதிரி ஆகி அவன் கையே பிடிச்சி ஒரு மாதிரி பேசிகிட்ருக்கான். ஏண்டா, அவனுக்கு ஒன்றும் ஆக விட மாட்டேன், ஒன்றுமே ஆக விட மாட்டேன், சரியாகிடுவேன் அப்படின்ட்டு அவன் ஹேண்டை பிடிச்சி பேசிகிட்ருக்கான். ஸோ இதை கேட்டதும் ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இவளுக்கா பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ரொம்ப அப்சண்ட் ஆகிட்டு, ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிட்டு அப்படி வெளியில் வரான். ஒரு மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு மாதிரி வெளியில் வந்து அவன் பாட்டு கார் எடுத்துகிட்டு போயிடுறான். ஸோ இந்த சைடு ஹானு. அப்புறம் ஒர்க்லாம் எப்படி போகுது? கேள்விப்பட்டேன் பெரிய சிஓமா நீங்கள். பெரிய சிஓலாம் இல்லை, டாப் 10ல் 8th பிளேஸில் இருக்கேன். டாப் 10ல் 8th பிளேஸில் இருக்கிறது ஓகே, நல்லது தான். அப்புறம் நீ இங்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்னேன், ஆனால் நான் உன்னை இங்கே பார்த்ததே இல்லையே. அதுதான் டெஸ்டினி, எப்போ பார்க்கணுன்னு இருக்கோ அப்போ தானே பார்க்க முடியும் அப்படின்ட்டு ஜெனி சிரிச்சிட்டே சொல்கிறா. அப்புறம் ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட் ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு ஜெனி கேட்குறா. இப்போதைக்கு அந்த நல்ல விஷயம்லாம் நடக்கலை, உனக்கு அப்படின்ட்டு தயங்கிட்டே கேட்குறான். எனக்கும் அந்த நல்ல விஷயம் நடக்கலை அப்படின்ட்டு அவ்வளோ சிரிச்சிட்டே சொல்கிறா. சரி ஓகே, நான் போகிறேன். ஜேகே வேறு இங்கே ட்ரீட்மெண்ட் கூப்பிட்டு வந்தேன். வாட், ஜேகேவியா? நீ ட்ரீட்மெண்ட் கூப்பிட்டு வந்தியா? ஆமாம். டே இங்கே தான் ஒர்க் பண்ணுறான். என்ன, டே இங்கே தான் ஒர்க் பண்ணுறானா? ஆமாம். இதையே என்கிட்ட முன்னாடியே சொல்ல. நீ கேட்கவே இல்லைடா அப்படின்ட்டு நான் அங்கேருந்து வேக வேகமாக ஓடுறான். ஸோ உள்ளே போய் பார்த்தா அங்கே அவனை உட்கார வச்சுட்டு போன இடத்துல ஜேகேவை காணோம். ஸோ ஜேகேக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான், அவன் எடுக்கலை. ஐயோ, நினச்சேன் இப்படி தான் ஏதாவது கிறுக்குத்தனமாக பண்ணுவான்னு அப்படின்ட்டு நேராக அவன் கார் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறான். ஸோ இந்த சைடு டே தான் ஒரு மாதிரி அவனை படுக்க வச்சுட்டு தூங்க வச்சுட்டு அப்படியே அவனோட கேபினுக்கு வரான். ஸோ அவன் கேபின்லாம் சாத்திட்டு ஒரு பொறுமையாக போய் அவன் சேரில் உட்காடுறான். ஸோ உட்காந்துட்டு அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஹெவியாக ப்ரீத் எடுத்துட்டு ஒரு மாதிரி அவன் ஜஸ்ட்டு பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கான். ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஏன்னா அவனுக்கு ஜேகேவை ஞாபகம் இருக்குது. ஸோ அவனை பார்த்ததும் நார்மலாக இருக்க மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்கான். ஸோ ஒரு மாதிரி அவனுக்கு அழுகையாக வருது. ஒரு மாதிரி அழுதுட்டு ஜஸ்ட்டு பிடிச்சிட்டு ஒரு மாதிரி கீழே உட்காந்துட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான். ஜேகே, நீயா இத்தனை வருஷம் கழிச்சு எதுக்கு என் முன்னாடி வந்த? உன்னை பார்த்ததும் எனக்கு கோவம்லாம் வரல, உன்னை கட்டி பிடிக்கணும்னு தான் தோணுச்சு.
ஆனால் இன்னொரு பக்கம் எனக்கு வேணான்னு தோணுச்சு. என்னை ஏமாத்துறவன் எனக்கு வேணான்னு தோணுச்சு. ரெண்டுக்கும் நடுவில் அவஸ்தைப்பட்டுட்டேன். நான் இப்போ ஒன்று பார்த்து பேசின அந்த 10 செகண்ட் ஒரு மாதிரி ஹார்ட் பீட் நின்று போன மாதிரி ஆச்சு. கண்ணை பார்த்து ஒன்று தெரியலன்னு சொல்லும்போது என்னால் முடியல சிக்கி, சுத்தமாக முடியல அப்படின்ட்டு ஒரு மாதிரி ரொம்ப அழுகிறான். ஸோ இந்த சைடு ஹான் தான் ஜேகேவை தேடி அவன் ஆஃபீஸ் போகிறான், வீட்டுக்கு போகிறான், அவன் தனியாக ஒரு பிளேஸ் வச்சுருப்பான். ஸோ அந்த பிளேஸ்க்கு போகிறான், எங்கேயுமே இல்லை. கடைசியில் அந்த பீச்சுக்கு தான் போய் பார்க்குறான். ஸோ அங்கே தான் ஒரு மாதிரி கையில் பீர் பாட்டில் வச்சுட்டு ஒரு மாதிரி நைட் டைமில் அவங்க உட்காந்து குடிச்சிட்ருக்கான். ஸோ ஹான் அதை பார்த்துட்டு குடுக்குடுன்னு ஓடுறான். டேய் ஜங்குக், ஒருத்த எதுவும் சொல்லிட்டு வர மாட்டியா? உன்னை நான் தேடணுமா போலீஸ் மாதிரி அங்கங்கன்ட்டு? அச்சான், டேய் மறுபடியும் பழைய மாதிரி ஒழுக ஆரம்பிச்சிட்டியா? என்னடா? தேவை பார்த்தேன்டா. தெரியும். எனக்கு தெரியாத மாதிரி நடிக்கிறான் மச்சான். என்னை பார்த்து மிஸ்டர்னு கூப்பிட்றான்டா. நான் டாக்டர்னு சொல்கிறான்டா. என்னை சுத்தமாக மறந்துட்டான்டா. எனக்கு என்னமோ அது பொய்ன்னு தான்டா தோணுச்சு. ஆனால் அவன் கண்ணை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு மச்சான். அவன் உண்மையை சொல்கிறானா பொய் சொல்கிறானான்னு எனக்கு தெரியல. ஆனால் கன்ஃபார்மாக தெரியும் அவன் எனக்கு பொய் தான் சொல்கிறான். என்னை அவாய்ட் பண்ணுறான் மச்சான் அவன். மறுபடியும் எனக்கு என் டே வேணும்டா. இதை பாரு, மறுபடியும் போய் அந்த புதக்கொல்லியில் ஒழுகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படாத. முடிஞ்சது தான், அவ்வளோதான், விட்டுரு. இதுக்கு மேலே அதை நினைக்காத. டேய் எப்பட்றா? எனக்கு இந்த வாழ்க்கையை பிச்சை போட்டதே அவன் தான்டா. அவன் என் கூட இல்லைண்ணா எப்பட்றா? இதை பாரு ஜேகே, எல்லாமே முடிஞ்சு போச்சு. பாஸ்ட் இஸ் பாஸ்ட், புரியுதா? உனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்ல நாங்கள் இருக்கோம். உன்னை மாமானு கூப்பிட ஜெய் இருக்கான். நல்ல வீடு, நல்ல பணம், நல்ல கம்பெனி இதெல்லாம் இருக்குது. இதை வச்சு வாழ்க்கையை வாழப்படு, புரியுதா? ஆனால் எனக்கு பெர்மனெண்ட்டாக அவங்க வேணும் மச்சான், என் லைஃப் பார்ட்னராக. உன்னை தவிர வேறு யாரும் யோசிக்க தெரில. ஆனால் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் கையை பிடிச்சி ஐ லவ் யூன்னு சொல்கிறான்டா. எது? ஆமாம் மச்சான். அப்போ அவன் கமிட் ஆகிருப்பான்டா. இத்தனை வருஷத்தில் உன்னை மாதிரி அவனும் நினச்சிட்டு இருப்பான்னு நினச்சியா? நான் தான் அப்பயே சொன்னேன்ல, அவனை பார்த்து எனக்கு நல்ல பையன் மாதிரி தெரிலன்னு. நீ தான் நம்பலை மச்சான். சும்மா ஏற்கனவே நான் செம்ம கடுப்பில் இருக்கேன். அவன் ஏன்டா அப்படி சொல்லணும் ஐ லவ் யூன்னு? இதோ அவனை பார்த்து அவ்வளோ உரிமையாக பேசுகிறான்டா. ஒருவேளை உண்மையாக கமிட் ஆகிட்டானா? இன்னைய கேட்டால் எனக்கு என்னடா தெரியும் அப்படின்ட்டு அவன் பேசிகிட்டு இருக்கும்போது அவனுக்கு தான் ஃபோன் கால் வருது. ஜே தான் என்னை வந்து பார்க் கூப்பிட்டு போக சொன்னீங்கல்ல, எப்போ வருவீங்க அப்படின்ட்டு அவன் ஃபோன் பண்ணி கத்திக்கிட்டே இருக்கான். சரி வா மச்சான் வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போய் நீ எவ்வளோ வேணால் அழுவு, புரண்டு, எவ்வளோ வேணால் குடி, பனி பெய்யுது, ஒழுங்கா வா. நான் வரல. டே எனக்கு கடுப்பேத்தாதரா, மூடிக்கிட்டு வா அப்படின்ட்டு கையை பிடிச்சி இழுக்கிறான். அவன் வரவே மாட்டேங்கிறான். இப்படியே சாவு அப்படின்ட்டு அங்கேருந்து ஹான் கோச்சிக்கிட்டு அப்படியே போயிடுறான். ஸோ அங்கேயே உட்காந்து ஒரு மாதிரி ஜங்கு ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கான். ஸோ கொஞ்ச நேரம் கழித்து அவனும் எந்திரிச்சு போகலான்னு போகும்போது அவன் தூரத்தில் நிலா அப்படியே வெளிச்சம் ஒரு பர்சன் மேலே அடிக்குது. ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸில் ஒரு மாதிரி கையை கட்டிட்டு நின்று அந்த நிலாவையே பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதை பார்த்ததும் டேக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். அப்படி கிட்ட போகிறான். அது நம்ம டே தான். ஒரு அவன் எதையுமே யோசிக்கலை. அப்படியே கிட்ட போய் ஜங்குக்கு வந்து டேவோட ஃபேஸை கட் பண்ணி அவன் பாட்டுக்கு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ டே போட்டு செஸ்ட்லேயே அடிக்கிறான். ஆனால் அவன் எதுவுமே கவனிக்கல. ஒரு மாதிரி ரொம்ப மிஸ்ஸிங்கில் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். மீஸ் இது பண்ண சொல்லிட்டு அடுத்த பாட்டில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய். விழிகளும் கடிகாரத்தில் என் காதலினை பார்க்கின்றேன்.